இழுவ சரியான மழை பத்தியா? அந்த மழை விடாது போலயே. ஆமாடி, சரியான மழை பெஞ்சிருக்கு எம்மா. இடுப்பு வரைக்கும் தண்ணி வந்துட்டு பாத்தியா? மழை விடாதுன்னு தான் நினைக்கும் பத்துக்க. எவ்வளவு நேரம் தான் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க. ஆமாடி, அதான் செல்லத்தாய்க்கா வீட்டுக்கு போவோன்ட்டு ஒன்று கூப்பிட்டே பத்துக்க. வீட்டுக்குள்ள இருக்க நேரமே போக மாட்டேங்கி. சரி, செல்லத்தாய்க்கா வீட்டுல இருந்து கடையாச்சும் பேசிட்டு போயிருக்கலாம். சின்ன பொண்ணுக்கும் போனை போட்டு வர சொல்ல வேண்டியதுதான். அவ போனை போட்டே எடுக்கல பத்துக்க. என்ன செல்லத்தாய்க்கா வீட்டு போயிட்டு அவளுக்கு போன் போட வேண்டியதுதான். இந்த பாரு உத்தரசா, இப்படியே மழை வந்துட்டே இருந்துன்னு வச்சுக்கேன். என்ன எங்க வீட்டுல இன்னும் கொஞ்ச நேரத்துல தண்ணி உள்ள வந்தாலும் வந்துடும். ஆமாடி, இப்பவே நிறைய பேர் வீட்டுக்குள்ள தண்ணி வந்துட்டு அவ்வளோ பொருள் எல்லாம் ஒதுக்கிட்டு கிடக்காவப்பா. எனக்கு ஏதோ அந்த பிரச்சனை இல்லை. என் வீடு கொஞ்சம் மேடல வேற கட்டி வச்சிருக்காவே. அப்படி வீட்டு கீழே தண்ணி வந்தாலும் மாடியில் அவ்வளோ பொருளையும் அடிக்கிறேன் பத்துக்க. நான் தான் என்ன பண்ணேன்னு தெரியாம முழிச்சிட்டு அடைக்கேன் பத்துக்க. இழுவே, அப்படி எதுவும் உன் வீட்டுக்கு தண்ணி எதுவும் வந்துச்சுன்னா பொருளெல்லாம் அள்ளிட்டு என் வீட்டுக்கு வந்துடு சரியா? மேலே ஒரு ரூம் ஃப்ரீயாக தானே இருக்கும், அங்கே கூட நீங்க இருந்துக்கிடலாம். சரி உத்தரசா. இங்கே இப்படி தண்ணி கட்டி கிடக்க. நம்ம ஊர்ல கிடக்க குளம் நிறைஞ்சிருக்காது, நிறைஞ்சு அங்கே வழி ஆரம்பிச்சிருக்கோம். அங்கே போய் பார்த்தா நல்லா இருக்கும் பத்துக்க. எனக்கு இப்படி மழையில நல்லா வெளியே சுத்த ரொம்ப பிடிக்கும் பத்துக்க. எனக்கும் பிடிக்கும் தான். நம்மள யார் கூப்பிட்டு போவா? அதான் அந்த சின்ன பொண்ணு இருக்கால, அவட்ட போய் கேட்போம். அவள் தான் நல்லா ஸ்கூட்டி ஓட்டுவாள். நம்ம அவ்வளோ ஸ்கூட்டியில் போய் சுத்த போவோம். எங்கெங்கெல்லாம் தண்ணி கிடக்கு, எங்கெங்கே எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஆமா உத்தரசா, எங்கனக்குலையாவது வெள்ளம் அதிகமாக வந்திருக்கும் தெரியுமா? அந்த இடத்துலலாம் பிரெட் பாக்கெட்டு, பிஸ்கெட்டு, சாப்பாடு அது இதுன்னு கொடுப்பாவே. நம்ம அங்கே போனனாக்கி நல்லா ஓசி நல்லா தின்னுட்டு வந்துடலாம். ஆமாடி, எல்லா மழை டைம்லயும் ஹெலிகாப்டர்ல வந்து எட்டி எட்டி போடுவாங்களா. நம்ம கரெக்டா கேட்ச் மட்டும் பிடிக்க தெரிஞ்சா போறோம் பத்துக்கே. கரெக்டா எல்லாம் வாங்கி நல்லா நேக்கத்தை நல்லா தின்னுட்டு வந்துடலாம். சரி சரி போவோம். ஐயோ, செல்லத்தாய்க்கா வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துட்டா. எக்கா எக்கா, செல்லத்தாய்க்கா இங்க ஓடி வாங்க, ஓடி வாங்க. என்னடி ஆச்சு? ஏன்டி இப்படி கத்திட்டு திரியறா? என்ன விஷயம்? எக்கா இங்க பாருங்கக்கா, உங்க வீட்டுக்குள்ளே தண்ணி வருதுக்கா. அடியாத்தி, என் வீட்டுக்குள்ளே தண்ணி வர ஆரம்பிச்சுட்டே. மழை வேற இப்படி நிக்காம வந்து வர வீட்டுக்குள்ள தண்ணி வராம என்ன பண்ணுவோம்? ஐயோ, நான் என்னத்தை தூக்குவேன்? இந்த சோபா அது இதுன்னு அவ்வளவு கிடக்கே. அவ்வளவு பொருளையும் தூக்கணுமே. செல்லத்தாய்க்கா இப்ப என்னக்கா பண்றது? அங்க என் வீடு தான் தண்ணியில மூழ்குதுன்னு பார்த்தா இங்க உங்க வீட்டுக்குள்ளே தண்ணி வருது. ஆமா சின்ன பொண்ணு, என்ன பண்ணனே தெரியல பத்துக்கே. பின்னாடி இந்த மண்ணெல்லாம் ஒரு மூட்டையில அள்ளி வச்சிருக்கேன். அந்த மூட்டையை தூக்கிட்டு வந்து கொஞ்சம் வாசல அடைச்சிருவோமா? சரிக்கா, அப்படி வேணா பண்ணி பாப்போம்க்கா. கொஞ்சமாச்சும் தண்ணி உள்ள வராம இருக்கும். பாடி போய் தூக்குவோம். கடவுளே, அந்த மனுஷன் வேற என்ன வீட்டுக்கு வரல. இங்க மழை தண்ணி வேற வீட்டுக்குள்ள வந்து நான் என்ன பண்ணுவேன்? எங்க போனாலும் வெள்ளம் வீட்டுக்குள்ள வந்துருதே. என்ன இது, செல்லத்தாய்க்கா வீட்டுக்குள்ள தண்ணி வந்துட்டு கிடக்கு. ஐயா ஆமாடி, அந்த அக்கா எங்க ஆளை காணோம். தண்ணி உள்ள வருது, அந்த அக்காக்கு தெரியாது போலயே. ஐயக்கோ, செல்லத்தாய்க்கோ. எக்கா பாத்துக்கா பாத்துக்கா, பொறுமையா தூக்குக்கா. என்னங்கடி வீட்டுக்குள்ள தண்ணி வருது, இது என்ன மூட்டை தூக்கிட்டு வராவே? ஒருவேளை எல்லா பொருளையும் மூட்டைக்குள்ள கட்டிட்டாவளோ? இடி கொஞ்சம் நவருங்கடி. எக்கா கரெக்டா அந்த வாசல் நேருக்கு போட்டு விடுக்கா. ஓ, வீட்டுக்குள்ள தண்ணி வருதுன்னு மூட்டை தூக்கி போட்டு அடைக்கவோ போலயே. செல்லத்தாய்க்கா வேற மூட்டை கிடக்கா? ஆமா உத்தரசா, பின்னாடி கிடக்க, கொஞ்சம் எடுத்துட்டு வாங்கடி. இந்த போறேன்க்கா. இழுவ வா போவோம். எக்கா இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சா கரெக்டா இருக்கும்க்கா. செல்லத்தாய்க்கா இன்னொரு ஒரு மூட்டை எடுத்து போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி ஓரளவு உள்ள வராதுக்கா. ஆமாடி, அவ்வளோ எடுக்க போறாள், எடுத்துட்டு வரட்டும். அடே எப்பா, மூட்டை என்ன வெயிட்டா இருக்கு. வேற மூட்டை உள்ள என்ன பஞ்சா இருக்கு? மண்ணு தானே இருக்கு. வேற வெயிட் இல்லாம என்ன இருக்கும்? கால் கீழே போட்டுறாத, தூக்கிட்டு வா. சின்ன பொண்ணு, என்னடி வாய் பார்த்துட்டு இருக்கா? தூக்க முடியாம தூக்கிட்டு வரல. ஒரு கை பிடிச்சு போடு. ஆமா, அந்த மூட்டையை தூக்க முடியல போல உனக்கு. ஏடி அந்த சைடாப்ல போட்டுருங்கடி. செல்லத்தாய்க்கா மூட்டையை போட்டாச்சுக்கா. இதுக்கப்புறம் தண்ணி வராதுன்னு நினைக்கேன். யாருக்கு தெரியும்? இப்படியே மழை பெஞ்சிட்டு இருந்துன்னு வச்சுக்கே, மூட்டையை தாண்டியும் தண்ணி உள்ள தாண்டி வரும். என்ன பண்ணனு தெரியல, திக்கு திக்குன்னு இருக்கு. இழுவே உத்தரசா, நீங்க என்னடி மலைக்குள்ள ஆட்டம் போட்டுட்டு இருக்கிய? நாங்க மலைக்குள்ள ஆட்டம் போட்டுட்டு இருக்கோமா? எங்களுக்கு முன்னாடி நீ செல்லத்தாய்க்கா வீட்டுக்குள்ள வந்து நிக்கா. அந்த கதையை ஏன் கேக்கா? என் வீடு ஃபுல்லா தண்ணி வந்துட்டு கொஞ்ச நேரம் மழை பெஞ்சதுக்குள்ளே வீட்டுக்குள்ள அவ்வளவு தண்ணி ஏறிட்டு, அதனால மிக்சி கிரைண்டர் எல்லாம் தூக்கிட்டு நான் செல்லத்தாய்க்கா வீட்டுக்கு வந்துட்டேன். அப்படியா? எங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்க ரொம்ப போர் அடிச்சிச்சு பாத்துக்க. அதான் சரி அப்படியே உனக்கு ஃபோன் போடணும், உனக்கு ஃபோனை போட்டேன், உனக்கு எடுக்கல பாத்துக்க. அதான் சரி செல்லத்தாய்க்கா வீட்டுக்கு வருவோன்ட்டு வந்தேன். ஓ, இவளுக்கு வீட்டுக்குள்ள சும்மா இருக்க முடியல, நேரம் போல அதான் இங்க சட்டிப்பட்டியில கிளப்பிட்டு வண்டியலோ. சின்ன பொண்ணு, சட்டிப்பட்டி எல்லாம் கிளப்பிட்டு வரல பாத்துக்க, சும்மா தான் வந்தோம். நான் தான் உனக்கு ஃபோன் போட்டேன், நீ தான் எடுக்கவே இல்லையே. அட போடி, போன்ல சார்ஜ் இல்லாம கிடக்கு, வேற எங்க இருந்து எடுத்து பேச. ஏடி ஒழுங்கா வீட்டுல இருக்க வேண்டியதானே? எப்படி மழை நேரத்துல எப்படி ஆட்டம் போட்டா இருப்பாவே? எவ்வளவு தண்ணி கிடக்கு வெளியே. எக்கா சரியான தண்ணி கெட்டி கிடக்குக்கா. நம்ம எப்போ உட்காந்து கதை பேசுவோமே, அங்கெல்லாம் என் இடுப்புக்கு மேல தண்ணி வந்துட்டுக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் மூழ்கவே செஞ்சிருவேன்னு நினைக்கேன். அதான்க்கா வெளியே எங்கெங்க எவ்வளவு தண்ணி கிடக்குன்னு பாத்துட்டு போலான்ட்டு நானும் உத்தரசம் வந்தோம். சின்ன பொண்ணு, நீ வரியாடி, நம்ம வெளியே போயிட்டு எங்கெங்க எவ்வளவு தண்ணி கிடக்குன்னு பாத்துட்டு அப்படியே ஜாலியா வருவோண்டி. மழை அதிகமா பெய்யுதடி. ஆமா, அதிகமா தான் பெய்யுது பத்துக்க. நம்ம குளத்துல வேற தண்ணி வேற நிறைய வந்திருக்கும். நீ உன் ஸ்கூட்டி அப்படியே எடுத்துட்டு வந்தனா நம்ம அவ்வளோ அப்படியே ஜாலியா போயிட்டு வரலாம். அப்படியே சொல்றா? அது மட்டும் இல்ல சின்ன பொண்ணு, இப்ப வெள்ள வேற வந்திருக்கு. அங்க இங்க ஹெலிகாப்டர்ல வந்து சாப்பாடு, பிரியாணி, பிஸ்கட்டு, பிரெட்னு அது இதுன்னு போடுவாவே. அவளுக்கு நம்ம கேட்ச் மட்டும் பிடிச்சா போதும். கரெக்டா அந்த அங்க இடத்துக்குலாம் போய் நின்றுட்டேனா நல்லா வயிறு நிறைய தின்னுக்கிடலாம் பத்தியா? அதுக்குதான். ஆமாலா, இதெல்லாம் நான் மறந்தே போயிட்டேன் பத்தியா. வாடி எப்ப போவோம்? செல்லத்தாய்க்கா, நாங்க போற அன்னைக்கு வரியலா? இடி மழை நேரத்துல ஒழுங்கா வீட்டுக்குள்ள இருக்காம வெளியே ஆட்டம் போட போறியே. எக்கோ, மழை நேரத்துல ஆட்டம் போட்டாதாக்கா உண்டு. இப்பதானக்கா நல்லா இருக்கும். பாருங்க, வெளியெல்லாம் நிறைய பேர் சுத்திட்டு தான் இருப்பாங்க. நம்ம தாக்கா லூசு மாதிரி வீட்டுக்குள்ளேயே கிடப்போம்.
சின்ன பொண்ணு நீ பேசாம வீட்ல இரு, உள்ள சொல்றாள் வந்து நீ போவாத. எக்கா நாங்க சும்மா போயிட்டு வரோம்க்கா, எனக்கு ஆசையா இருக்குக்கா. நாங்க நடந்துலாம் போல, நாங்க ஸ்கூட்டில போறோம். ஆமா, இங்க ஆளையே தூக்கிட்டு போகுது, வேற ஸ்கூட்டில ஏமாத்திரம். எக்கோ நாங்க நம்ம ஊருக்குள்ள மட்டும்தாக்கா சுத்துவோம், வெளியில எங்கேயும் போக மாட்டோம். ஆமா செல்லத்தைக்கா, போயிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துடுறோம். ஆமா சொன்னா என்ன, நீங்க கேட்கவோ போறீங்க? போங்க, எப்படியோ போங்க. வாங்கடி சீக்கிரம் போவோம். சின்ன பொண்ணு ஜாலியா இருக்க போது போ. இந்த மாதிரி மலையில ஆட்டம் போட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. அட போங்கடி, ஹெலிகாப்டர்ல இருந்து பிரியாணி பிரெட் பிஸ்கட்லாம் எட்டி போடுவான்னு வேற சொல்லிட்டியே, வேற எனக்கு எப்படி வீட்டுல இருக்க தோணும்? அப்படியே வந்து எல்லாத்தையும் கேட்ச் பிடிச்சு இன்னைக்கு தின்ற வேண்டியதுதான். சொல்ல சொல்ல கேட்காம இந்த பிள்ளைல போகாது பாரு. நம்மளுக்கு இங்க குளிர் ஆட்டுது, இவ்வளவு என்னடானே இப்படி வெளியே ஆட்டம் போட போறாளுவே. கடைசியா ஜுரம் வந்துட்டு இழுத்துட்டு தான் கிடக்க போறாளுவே. சொல்ற பேச்சு ஒண்ணும் கேட்க மாட்டேங்காள். வையம்மா குளிர், என்ன குளிர். இந்த கரண்ட் வேற, அந்த பாலா போன கரண்ட் வேற போய் தொலைஞ்சிட்டு என்னத்த பண்ணுவேனா? இந்த மனுஷன் எப்போ வருவாருன்னு காத்து கிடக்க வேண்டியதா கிடக்கு. ஒரு ஃபோனுக்குன்னு அடிச்சு ஒரு வார்த்தை சொன்னாருன்னா மனசு கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன ஆள் வர்ற வழியே காணோம். ஏ சின்ன பொண்ணு ஸ்பீடா போடி, ஜாலியா இருக்கு பத்தியா அந்த மலையில பைக்ல சுத்துறது. ஆமா சின்ன பொண்ணு நல்லா ஸ்பீடா ஓட்டு, சும்மா கிருட்டு கிருட்டு கிருட்டுன்னு. எதுக்கு ஒரே அடியா மல்லாக்க விழுந்து டெட் பாடி ஆகுறதுக்கா? போதும் டி போதும். ஏ சின்ன பொண்ணு, இப்படியே மழை வந்துட்டு இருந்து வச்சுக்கையே, நம்ம அவ்வளோ வரும் தண்ணியில மூழ்கிடுவோண்டி. ஆமா உத்தரசா, என்ன எத்தனை நாளுக்கு இந்த புயல் மழை இருக்கும்னு தெரியல பத்திக்கா, விடாம அடிச்சு கொளுத்துது பத்தியா. ஆமா சின்ன பொண்ணு, நேரா போ. இன்னும் கொஞ்ச தூரத்துல கோலம் வந்துரும் நினைக்க, அங்க போய் பாப்போம். இந்தா போறேன் போறேன், போயிட்டே இருக்கேன். மழை கொஞ்ச நேரமாச்சு நிக்கணும்னு பார்த்தா மழை நிக்கிற வழியே காணுமே. அதுல நிக்காதடி, ஃபுல்லா பெஞ்சிட்டு தான் நடக்கும்னு நினைக்கேன். ஏம்மா சின்ன பொண்ணு மலையில எங்கம்மா போறிய? என்ன அதுவாண்ணா? சும்மா தானா, எங்க எங்க என்ன நிலவரன்ட்டு அப்படியே சும்மா பார்க்கலான்ட்டு பைக்ல போயிட்டு இருக்கோம். குளம் நிரம்பியிருக்கா இல்லையான்னு அப்படியே பார்த்துட்டு வரலான்னு போறோம்னா. நீங்க இப்பதான் வரீங்களாக்கும், உங்களை தேடி செலுத்தாய்க்கா ரொம்ப நேரம் வாசலையே பார்த்துட்டு இருந்தாவே. ஆமாம்மா, அடிக்கிற மலையில அங்க இங்கன்னு மரம் அது இதுன்னு சரிஞ்சு சரிஞ்சு விழுந்துட்டு ரொம்ப கஷ்டமா போச்சு. வீடு வந்து சேர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிட்டு பத்துக்க. அப்படியாண்ணே செல்லத்தாய்க்கா, அங்க நீங்க உங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ரொம்ப பதறிட்டு இருந்தாவே, சீக்கிரம் வீட்டுக்கு போங்கண்ணே. சரிம்மா, நீங்களும் சீக்கிரமா வீட்டுக்கு போங்க. அங்க இங்கன்னு அவ்வளவு இடத்துல மரம் சரிஞ்சு சரிஞ்சு விழுந்து கிடக்குமா. அங்க குளம்லாம் பார்க்க போக முடியாது, அங்கேயே 4-5 இடத்துல மரம் விழுந்து கிடக்கு. நீங்க ஸ்கூட்டியை வேற வச்சுட்டு போறீங்க, பேசாம வீட்டுக்கே திரும்பி போயிருங்க. சரிண்ணா, நாங்க பாத்துக்கிறோம். சரி பார்த்து கவனமா போவாங்கம்மா. இந்த மழை விடாது போலயே, எவ்வளவு நேரம் பெஞ்சிட்டு கிடக்கு. நம்ம வீட்டுக்குள்ள வேற தண்ணி வந்துச்சா இல்ல என்ன ஏதுன்னு வேற தெரியலையே. ஏ சின்ன பொண்ணு, அங்க இங்க மரம் வேற உளுந்து கிடக்குங்காவே, என்னடி பண்றது? குளத்துக்கு என்ன ஒரு 2 நாள் கழிச்சு போய்க்கிடுவோம். நம்ம இப்போ வேணா அந்த மழை தண்ணியில ஆட்டம் போடுவோமா, கீழே இறங்கி விளையாடுவோமா, ஸ்கூட்டி ஒரு ஓரமா நிறுத்திட்டு. ஏ சின்ன பொண்ணு, இது நல்ல ஐடியாவாலாம் இருக்கு. மழை தண்ணியில விளையாடி எவ்வளவு நாள் ஆகுது பாரு. இங்க கெட்டி கிடக்குற தண்ணிக்கு நல்லா நீச்சல் அடிக்கலாம். வாடி போய் நீச்சல் அடிச்சு விளையாடுவோம். சரி இந்தா வரேன், ஸ்கூட்டி ஒரு ஓரத்துல விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் விளையாடுவோம், சரியா? மேகம் கருக்குது தக்கு சிக்கு தக்குச்சின், மின்னல் சிரிக்குது தக்கு சிக்கு தக்குச்சின், சாரல் அடிக்குது தக்கு சிக்கு தக்குச்சின், இதயம் பறக்குது தக்கு சிக்கு தக்குச்சின். நான் சொல்லும் வேளையில் மழை நின்று போகட்டும், வானவில் கொடியிலே என் நாடை காயட்டும். மலையே துளி போடு, என் மார்பே உன் வீடு. மேகம் கருக்குது தக்கு சிக்கு தக்குச்சின், மின்னல் சிரிக்குது தக்கு சிக்கு தக்குச்சின். ஏ உத்தரசா, நீ மட்டும் தான் பாட்டு படிப்பியா? இருடி, நான் இப்போ ஒரு பாட்டை இறக்குறேன் பாரு. என்னை கொஞ்ச 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 கொஞ்சவா மலையே, நெஞ்சம் கெஞ்ச 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 தா மலையே, இன்னும் கிட்ட 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 வா மலையே, என்னை தொட்டு 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 போ மலையே, நீ தோழி அல்லவா தொடும் வேளையிலே, நீ காதல் கொண்டு வா துளி தூரையிலே, என்னை கொஞ்ச கொஞ்ச நெஞ்சம் கெஞ்ச கெஞ்ச. அடியே பாட்டு படிக்கிறீங்களா? பேர்ல பாட்டை படிச்சு படிச்சு மழையை விரட்டி விட்டுறாதியே, ஒழுங்கா வாங்க. சின்ன பொண்ணு, நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிடுடி. ஹாய் மகிஷாலினி, ஹாய் உமர் பரக்கத், ஹாய் கவினிலவு, ஹாய் லக்ஷ்மிபதி, ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி, ஹாய் விஜி, ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் லக்ஷ்மி, ஹாய் துர்கா தேவி, ஹாய் ஜூலி, ஹாய் ஷாஷா, ஹாய் இந்துமதி, ஹாய் கணீர், ஹாய் பாக்கியலக்ஷ்மி. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பை பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.